Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவான நிலையில் எந்தெந்த மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை வரைகலையில் விளக்குகிறார் தொகுப்பாளர் கார்கே. வெயில் காலம் தொடங்கிவிட்டது. கோடை காலம் எப்படி இருக்கிறது இந்தியாவில் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மேலே பார்ப்பது பார்த்திங்கன்னா இமயமலைக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள், ஜம்மு காஷ்மீர்லாம் பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக இருக்கிறது. இந்த குளுமையோடு ஒப்பிடும்போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வெப்பநிலை எவ்வாறு அதிகரித்திருக்கிறது அப்படின்றது இந்த படத்தில் தெரியும். சரி, இப்போது இந்திய தேர்தல் ஆணையமே வெப்ப அலை பற்றிய அடுத்த கட்ட ஆய்வுக்கு தேர்தலில் என்ன இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத யோசித்து கொண்டிருக்காங்க. 6 மாநிலங்களுக்கு வெப்ப அலையினுடைய அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அருகே இருக்கக்கூடிய கேரளாவுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நாட்டிலேயே அதிகமாக ஒடிசாவில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் நேற்றைய தினம் பதிவானது. சரி, இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று அதிகபட்சமாக பதிவானது எங்கே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஈரோட்டில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பமானது பதிவானது. சரி, இந்த வெப்ப அலை அப்படின்னா என்ன அப்படின்னா இயல்பாக இருக்கக்கூடிய சராசரி வெப்பநிலையை விட 3 டிகிரிக்கு மேலே தொடர்ச்சியாக 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் 3லிருந்து 5 நாட்கள் வெப்பம் இருக்கும்போது வரக்கூடிய காற்றும் வெப்பக்காற்றாக மாறி வெப்ப அலை ஏற்படுகிறது. வெப்ப அலையானது ஒரு சீசனுடைய கோடை காலத்தினுடைய மையப்பகுதியில் பெரும்பாலும் ஏற்படுகிறது. ஆனால் இப்போது நமக்கு தொடக்கத்திலே ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வெயில் காலம் தொடங்கியதிலிருந்தே உச்சபட்ச வெப்பநிலை பதிவாகி வருகிறது. சரி, இப்போது தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வெப்பநிலை தீவிரமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை ஓரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் 100 டிகிரியை தொடலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா கடல்ல இருந்து வரக்கூடிய காற்று ஒரு காரணம். சரி, உள் மாவட்டங்களில் சொல்கிறாங்க. உள் மாவட்டங்களுடைய நிலைமை என்ன பார்த்து விடலாம். உள் மாவட்டங்களில் மதுரையில் 102 டிகிரி, அதாவது இயல்பை விட கூடுதலாக இருக்கிறது. மதுரையில் பாருங்கள் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. மதுரை மற்றும் சுற்றி இருக்கக்கூடியவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வெப்பநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உள் மாவட்டங்களில் போனோம் அப்படின்னா நெல்லை அருகெல்லாம் 100-102 டிகிரி தான் பதிவாகி இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி மழை பெஞ்சா சாரல் அங்கே வருகிறதோ அதே போல் காற்று தடுக்கப்பட்டு இங்கே வெப்பம் அதிகரிக்கும். அதே போல் பாருங்கள் ராஜபாளையத்தில் 105. ஸோ விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணும். ஏன்னா இங்கெல்லாம் 100 டிகிரிக்கு மேலே தான் வெப்பநிலை பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்தது மேலே பாருங்கள், அப்படியே நம்ம தேனியெல்லாம் போனீங்க அப்படின்னா கூட தேனி போடி போன்ற பகுதிகளில் 100 டிகிரியை தொட்டு கொண்டிருக்கிறது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் அதிக வெப்பநிலை பதிவாகி இருப்பதாக சொல்கிறாங்க. நம்ம மதுரையை தொடர்ந்து திருச்சியை பார்த்துடலாம். திருச்சியில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இன்றைய நிலவரப்படி திருச்சியில் தான் அதிகபட்ச வெப்பநிலை சரியாக 1 மணிக்கு பதிவாகி இருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அப்படியே நேற்று பதிவான ஈரோட்டுக்கு சென்று விடலாம். ஈரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 104லிருந்து 105 இருக்கிறது. பாருங்கள் 104லிருந்து 105 இருக்கிறது. அதே போல் திருச்சியில் பாருங்கள், திருச்சியும் ஈரோடு கிட்டத்தட்ட ஏறக்குறைய இன்றைய தினம் 106க்கு போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. இங்கெல்லாம் வெப்ப அலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சேலத்தில் 102 இருக்கிறது. சேலம் பகுதி மக்கள் ஜாக்கிரதை. ஓகே, கோவையை பொறுத்த வரைக்கும் நிலைமை என்ன? கோவையை பொறுத்த வரைக்கும் இன்று 100 டிகிரியை தாண்டி விட்டது. மலை பிரதேசத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவை, ஆனால் பாருங்க இன்றைக்கு 102 டிகிரியை தாண்டி விட்டது. கோவை மற்றும் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடியவங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா இங்கெல்லாம் வெப்பநிலையினுடைய தாக்கங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, இதை தாண்டி மற்ற இடங்கள் எவ்வளோ பதிவாகி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மற்ற இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெப்பநிலை குறைவாக பதிவாகி இருக்கிறது. எங்கே அப்படின்னா கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக பதிவாகி இருக்கிறது. இயல்பை விட அதிகம், ஆனால் 100 டிகிரி தொடலை அப்படின்ற நிலைமையும் நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த வெப்பநிலை குறையணும்னா என்ன தேவை அப்படின்னா, வெப்பநிலை குறையணும்னா முதல்ல மேகம் இருக்கணும் அல்லது மழை இருக்கணும். இது இந்த வெயில் காலத்தில் சாத்தியம் இல்லை. அல்லது காற்று வீசணும் அல்லது குளிர்காற்று வீசணும். எதுவுமே இல்லாத சூழல் இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம். இந்த காற்றில் ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா வெயிலினுடைய தாக்கம், அந்த வெப்ப அலையினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் காற்றினுடைய ஈரப்பதமும் குறைவாக இருக்கிறது. காரணம் என்னன்னா கடலும் சூடாக இருக்குது.
அதன் காரணமாக வரக்கூடிய காற்றும் வெப்பக்காற்றாக வருகிறது. அதாவது மையப்பகுதிகளில் நிலப்பகுதிகளில் காற்று சூடாகி குளிர்ந்த காற்று வந்ததுன்னா நமக்கு மழை பெய்யும். நிலப்பகுதியிலையும் காற்று சூடா இருக்கு, கடல் பகுதியிலையும் காற்று சூடா இருக்கு. இந்த காற்று வருகின்ற போது எப்படி வந்தாலும் அது வெப்பமான காற்றாக வருவதால வெப்பநிலை இருக்கிறது. பாருங்க, கடற்கரை ஓரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வெப்பநிலை ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம ஈரப்பதத்தை பார்த்துடலாம். கடல்ல 78% காற்றுல ஈரப்பதம் இருக்கு அப்படின்னா சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா 53% இருக்கிறது. புதுவையில 48 அப்படின்ற அளவுல இருக்கு, 48 அப்படின்ற அளவுல தொடர்ந்து நீடிக்கிறது. உள் மாவட்டங்கள்ல கீழே நாகை எல்லாம் பார்த்தீங்கன்னா 64% வரை இருக்கிறது. அதுவே உள்ளே செல்ல செல்ல இந்த ஈரப்பதமானது குறைய தொடங்கும். பாருங்க, ஈரப்பதத்தை ஏன் நம்ம சேலத்துக்கு பக்கத்தில் வெறும் 19% தான் காற்றின் ஈரப்பதம் இருக்கிறது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் 20% இருக்கிறது. மதுரையை பொறுத்த வரைக்கும் 22% இருக்கிறது. கோவையை பொறுத்த வரைக்கும் 21% இருக்கிறது. உள் மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா 18, 20 அப்படின்ற அளவில் தான் இருக்கிறது. ஆக ஈரக்காற்றும் வரவில்லை. வெப்பத்தால காற்றும் ஏற்கனவே சூடாகி காற்றும் ஏற்கனவே குதித்து கொண்டிருக்கிறது. அதனால உள் மாவட்டங்களில் நான் குறிப்பிட்ட சேலமாக இருக்கட்டும், ஈரோடு, திருப்பூர், திருச்சி, மதுரை, கோவை, விருதுநகர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நிலைமை இன்னும் சில நாட்களுக்கு தொடரும். Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.